ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி ஜிடி நியோ 6 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் எப்பவும் போல் இந்தியாவில் கிடையாது, சைனா மார்க்கெட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் யோசிக்கிறது புரியுது, என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ரியல்மி இந்த ஜிடி சீரிஸை சைனாவில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் கொண்டே வர மாட்டேன்னு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. பட் அகைன் கம் பேக் ஆக போகுது. ரியல்மி கிட்ட இருந்து ஜிடி சீரிஸில் அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. அஃபீஷியலாக ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அதை பற்றின அப்டேட்டை கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரியல்மி ஜிடி நியோ 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் என்ன மாதிரியான ஃபீச்சரோட என்ன ப்ரைஸிங் எடுத்து வந்திருக்காங்க இதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரியல்மியோடைய ஜிடி சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது பெர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸோட நமக்கு ஓரளவுக்கு அந்த மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரும். அதே மாதிரி தான் இந்த ரியல்மி ஜிடி நியோ 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேக்டான ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸோட நமக்கு ஓரளவுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக ஆக்சுவலி சைனா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் பார்க்கும்போது ஆக்சுவலி இதுதான் லுக். ஆக்சுவலி மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, க்ரீன், கிரே அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கலர் ஆப்ஷனோட இந்த மாதிரியான லுக்கில் இந்த ரியல்மி ஜிடி நியோ 6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான 80 LTPO டெக்னாலஜிக்கான ஒரு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான டெக்னாலஜி தான், ஒரு பவர் பேக்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அது போக 6000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹையஸ்ட் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 மாதிரியான இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பேட்டரி தான். 5500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான சப்போர்ட்லாம் எதுவும் இல்லை. அண்ட் மெயினாக ரியல்மி ஜிடி சீரிஸ் அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி Snapdragon 8s Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புது ப்ராசஸர் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு பவர் பேக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த Snapdragon 8+ Gen 1 இருக்குல்ல, ஸோ அதை விட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த Snapdragon 8s Gen 3 அப்படின்ற ப்ராசஸர். கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கும் அபோவ் அப்படின்ற AnTuTu ஸ்கோர் இந்த ப்ராசஸருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Cortex X4க்கான அந்த ப்ரைம் கோரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி 3 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட ஒரு நல்ல பவர் பேக்டான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசராகவே இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி அவங்க லான்ச் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ஒரு பவர் பேக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அண்ட் இது போக இதில் பர்ஃபார்மன்ஸை தாண்டி LPDDR5Xக்கான RAM டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் ஆகி வருது அப்படின்றது இந்த ப்ராசஸில் ஒரு பவர் பேக்டான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்கும். இது போக 10,000 mAh VC கூலிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு நல்ல பவர் பேக்டான கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி பின்பக்கம் டுவல் கேமரா செட்டப் தான். பிரைமரி 50 மெகா பிக்சல் Sony IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சரோட கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் அண்ட் முன்பக்கம் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இதுவுமே Sony சென்சார் 615 அப்படின்ற இந்த சென்சரோட இந்த செல்ஃபி கேமரா அப்படின்றது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் கேமரா வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரீவியஸாக இந்த செக்மெண்ட்டில் Sony IMX890 மாதிரியான சென்சார்லாம் யூஸ் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமரா சென்சார் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு அதை ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர் அண்ட் IP65க்கான ரேட்டிங், NFC-க்கான சப்போர்ட், Android 14 அப்படின்ற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட ஆக்சுவலி இந்த ரியல்மி ஜிடி நியோ 6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 24,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங்க்கு ஆக்சுவலி இந்தியன் மணிக்கு அங்கே சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருமா வராதா அதை பற்றின எந்த அப்டேட்டுமே இப்போதைக்கு இல்லை. பட் அடுத்ததாக ரியல்மி கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது ரியல்மி ஜிடி சீரிஸில் இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது, அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ரியல்மி GT60 அப்படின்ற நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரியல்மி GT Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தானா, இதை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இதை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதில்லை. பட் இதில் இருந்து ஒரு சில விஷயங்களை லைட்டாக டவுன் பண்ணி இதை விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு அந்த ரியல்மி GT60 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸாக்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் கேதர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வேளை நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல்மி GT Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதுக்குரிய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி 35,000 அந்த ரேஞ்சில் இவங்க செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு வந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.